ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் ட்ராவல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த திண்டுக்கல்லேருந்து டுவர்ட்ஸ் எம்ஜிஆர் சென்ட்ரல் தான். திண்டுக்கல் ஒரு மெயின் ஜங்ஷனுங்க. இங்கேருந்து உங்களுக்கு தாம்பரத்துக்கு 3 ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. ரெகுலராகவே உங்களுக்கு எக்மோருக்கும் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. வந்தே பாரத்தும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 22652 பாலக்காடு எக்ஸ்பிரஸ் தான். இப்போ வாங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த திண்டுக்கல் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். நான் ட்ராவல் பண்ண போகிறது 22652 பாலக்காடு டு எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க. இப்போ நம்ம இந்த திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ரீச் பண்ணிட்டோங்க. திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜங்ஷன்னு சொல்லணுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வத்தலகுண்டு, கம்பம், தேனி, குமுளி, கொடைக்கானலுக்கு எல்லாமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறது தாங்க மதுரை. பாலக்காட்லேருந்து பழனி டச் பண்ணி கரூர் டச் பண்ணி இந்த திண்டுக்கல் வழியாக இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வண்டி வந்துடுச்சு. என்ஜின் மாற்றினதுக்கப்புறம் தான் நான் ஏறுவேன்னு சொன்னதுக்காக எப்படியோ 7:40 வரைக்கும் வண்டி இங்கேயே தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. S7ல் இப்படி ஏறினா நீ ரொம்ப தூரம் நடக்கணும். வா அடுத்ததில் போய் ஏறலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்துடுச்சு. நானும் உள்ளே ஏறிட்டேன். என்னென்ன ஸ்டாப்பிங்கில் நிற்குது, இந்த ட்ராவல் எப்படி எல்லாம் மூவ் ஆகுது, நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு சேர்றது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே 7:40க்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மழை. இங்கே உங்களுக்கு நைட் ஜேர்னின்றதுனால நிறைய வீடியோஸ் வைஸ் காண்பிக்க முடியாது. அதனால் நம்ம தூங்குற வரைக்கும் இந்த வீடியோஸை பார்க்கலாம். திண்டுக்கல்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:45க்கு கரூர் ஜங்ஷனுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. அடுத்ததாக இப்போ வரப்போகிறது மோகனூர். டைம் 9:20. நைட் ஜெர்னினால என்னால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியல. இப்போது நீங்கள் பார்க்கறதாங்க மோகனூர் ரயில்வே ஸ்டேஷன். டைம் 9:20. இப்போது இந்த மோகனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொதுவாக நைட் ஜேர்னினாலே கஷ்டம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே முழுக்க முழுக்க மழையாக தாங்க இருக்குது. மோகனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிறதாங்க நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே வியூவர்ஸ், இந்த 9:40க்கு இந்த நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட கம்பார்ட்மெண்ட்டு எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டாங்க. அடுத்ததாக உள்ளே என்ட்ரு ஆகிற ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ராசிபுரம் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 o'clock ஆகிடுச்சுங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த ராசிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்.
இத்துடன் இந்த நாள் நிறைவடைகிறது. ஒரு தூக்கம் தூங்கி எழுந்த உடனே இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஸ்லோவாக போகிறது தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பெரம்பூருக்கு ஸ்டாப்பிங்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆனால் மார்னிங் உங்களுக்கு திருவள்ளூரில் ஸ்டாப்பிங் இருக்குது. மேக்ஸிமம் திருவள்ளூர், அரக்கோணம் நியரில் இருக்கிறவங்க இந்த ட்ரெயினில் வரும்போது திருவள்ளூரில் இறங்கிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வர்றது பார்த்திங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இது ஒரு பகல் ஜேர்னியாக இருந்தால் சூப்பரான காட்சிகள் எல்லாமே படம் பிடிக்கலாம். பட் நான் ட்ராவல் பண்ணுற டைமிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இருட்டு தான். இப்போது நம்ம ஜேர்னியோட ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ரவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம். ஓகே வியூவர்ஸ், நேற்று 7:40க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே மார்னிங் கரெக்டாக 4 o'clock தான் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. பாலக்காட்டிலேருந்து, பழனியிலேருந்து, திண்டுக்கல்லேருந்து, ஏன் நீங்கள் நாமக்கல்லேருந்து கூட சென்னை சென்ட்ரல் வரத்துக்கு ஒரு நல்ல ட்ரெயின் இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தாங்க. மார்னிங் 4 o'clock கூட இங்கே எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. ஓகே வியூவர்ஸ், திண்டுக்கல்லேருந்து உங்களுக்கு நாமக்கல், ராசிபுரம், சேலம், அரக்கோணம் வழியாக இங்கே மார்னிங் வந்து சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். ஓகே வியூவர்ஸ், இந்த ட்ரெயின் ட்ராவல் vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய ட்ரெயின் vlog தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கீழே பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.